சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, ஏதாவது ஒன்று சொன்னால் காதில் வாங்கு தங்கமே. அப்பொழுதுதான் எது நடக்கப் போகிறதோ அதை உன்னிடம் சொல்ல முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு விஷயமாக நான் இருக்கிறேன். உன்னை காப்பாற்றத்தான், உனக்கு துரோகம் செய்யவே இல்லை. ஆனால் நீ என்ன தெரியுமா நினைக்கிறாய்? நான் உனக்கு துரோகம் செய்கிறேன் என்று. ஒரு தந்தை எப்படி ஒரு பிள்ளைக்கு துரோகம் செய்ய முடியும்? அவள் நன்றாக வாழ்ந்தால்தானே தந்தைக்கும் சந்தோஷம். நீ ஏன் இவ்வளவு தவறாக நினைக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும். நல்ல நிம்மதியாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த சாயுடைய மிகப்பெரிய ஆசை. இந்த ஆசை உனக்கு தெரியாது. ஆனால் நான் செய்ய போகும் விஷயத்தில்தான் சாய் நம் மீது இவ்வளவு ஆசையாக இருக்கிறாரா என்பதே உனக்கு புரிய வரும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இனி வரும் நாட்கள் அனைத்தும் நிம்மதியாகத்தான் இருப்பாய். பல பேருக்கு மத்தியிலும் நீயாகவே உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதிகரமாக வாழ்வாய். யாராவது ஏதாவது சொன்னால் நீயே எதிர்த்து நின்று போராடும் அளவுக்கு அனைத்து தைரியமும் உன்னிடமே வந்துவிடும். கலங்காதே. வாழ்க்கை என்ன உன்னை அப்படியே ஆக்கிவிடும் என்று நம்பி விட்டாயா? நீ அதை நம்பாதே. நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கை மாறும் நிலை வந்துவிட்டது. ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட கஷ்டங்கள். ஆனால் அது அனைத்திலும் இருந்து தனி ஆளாகத்தான் நீ மீண்டு வந்தாய். அது போலவே உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக மீண்டு வருவாய். உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நிச்சயமாகவே நிறைவேற்றி தரப்படும். இந்த சாயான நான் உன்னை ஒரு பொழுதும் தத்தளிக்க விடமாட்டேன். எல்லா இடத்திலும் இருந்து உன்னை அரவணைத்து காவல் காத்து உன்னை என்னுடைய கையில் வைத்து உன்னை நல்ல முறையில் பாதுகாப்பேன். உன்னுடைய அப்பா நான் ஒரு நாளும் உன்னை அழவிடவே மாட்டேன். அழாதே. நீ ஒவ்வொரு முறையும் அழும் பொழுது எனக்கு கஷ்டமாக இருக்கும். எதற்காக இவள் தேவையில்லாமல் அழுது கொண்டு இருக்கிறார் என்று. நிச்சயமாக உன்னை நான் அழ வைக்க மாட்டேன். புரிந்து கொள். நான் உன்னை புரிந்து கொள்கிறேன். ஆனால் நீ என்னை புரிந்து கொள்ளவே இல்லை. எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறாய்? நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் உனக்காக நான் செய்ய இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் தங்கமே. நல்ல காலம் உருவாகிவிட்டது. நீ அழுவது வீண் என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்றால் நீ தேவையில்லாமல் அழுது கொண்டு இருக்கிறாய். கஷ்டங்கள் வந்து விட்டதுதான். ஆனால் அதை தடுக்க எனக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக அனைத்து விஷயங்களையும் உன் வாழ்க்கையில், அதாவது கெட்ட விஷயங்கள் அனைத்தையுமே தடுத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உனக்காக நான் தருவேன். நீ சாய் வெறும் வார்த்தைக்காக சொல்கிறார் என்று நினைக்காதே. நான் வார்த்தைக்காக சொல்பவன் அல்ல. உன்னை ஆறுதல் படுத்துவதற்காக சொல்பவன் அல்ல. எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கைக்காக சொல்பவன். நடப்பதை மட்டுமே சொல்பவன். நடப்பதை மட்டுமே சொல்பவன். புரிகிறதா? கண்ணீரை துடைத்து கொண்டு அமைதியாக இரு. உனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை நான் அமைத்து தருகிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன்.